ஹலோ ஹலோ, அது பஞ்சர் கடைங்களா? சொல்லுங்க. பிரதர், என் பைக் பைபாஸ் சரி பஞ்சர் ஆச்சு, கொஞ்சம் வர முடியுமா? அப்படிங்களா? சென்னை போயிட்டு இருக்கீங்களா ரிட்டர்னா? ரிட்டர்ன் தான் பிரதர். சரி, நம்ம ஃபோன் நம்பர் பக்கத்தில் 1 2ன்னு எதாவது நம்பர் போட்டிருக்க சொல்லுங்க. 2 பிரதர். இப்போ பக்கத்தில் தான் இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி வாங்க. லெஃப்ட்டில் ஒரு மண் ரோடு போவோம். அதில் பூந்து உள்ளே வந்தீங்கன்னா கடைக்கு வந்துடலாம். இல்லை பிரதர், காற்று முக்கால்வாசி குறைஞ்சிச்சு. டயரில் என்ன குத்தி இருக்கு? ஆணி பிரதர். டயர்லேருந்து ஆணி எடுத்துட்டிங்களா இல்லை அப்படியே தான் இருக்கா? இல்லை, டயரில் தான் இருக்கு, எடுக்கணுமா? இல்லை எடுத்துடாதீங்க, அப்புறம் காற்று மொத்தமாக போயிடும். நீங்கள் அப்படியே தள்ளிட்டு வாங்க. நீங்கள் ஸ்பாட்டுக்கு வர முடியாதா பிரதர்? இல்லை, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் அங்கேருந்து வந்தேன். இங்கே வேறு 2 வண்டி பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி கொடுத்துறேன். நீங்கள் அந்த மண்ணு ரோட்டுக்கிட்ட மட்டும் வாங்க. பஞ்சர் மட்டும் தானே? ஆமாம் ஆமாம் பிரதர். சரி, நீங்கள் அந்த ரோட்டுக்கிட்ட வாங்க. அங்கே ஒரு டாடா ஐசி வரும். அதில் வண்டி ஏற்றிட்டு கடைக்கு வந்துடுங்க. அண்ணா ஒரு நிமிஷம். டாடா ஐசி காட்டு வழியாக சுற்றின்னு தான் வரும். வேற எங்கேயும் போயிடாதீங்க. 10 கிலோமீட்டருக்கு பஞ்சர் கடையே கிடையாது. இந்த ரோட்ல இடம் இருக்கு. வந்துட்டான் போட்டேன். அதான் உடனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, விடுங்க. போலீஸ்காரங்க எப்படியா சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, ஓனர் என்ன சொன்னார்? அவர் எங்கள் பணத்தை நம்பி தான் இருக்காரு. சரி, நீங்கள் கிளம்பி வாங்க. இடத்த அடகு வச்சுட்டே வித்துடலாம். அது அப்பா பார்த்துக்கலாம், விடுப்பா. நம்ம வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக நடந்துட்டா அப்புறம் நம்மளை படைச்சவனுக்கு என்ன மரியாதை? அவன் ஏதோ கணக்கு வச்சிருக்கான். நீங்கள் கிளம்பி வாங்க. என்ன? சரிங்கப்பா. கடை உங்களுக்கு தான். டேய், ஊருக்கு போகணுமே முதல்ல பம்பு செட்டில் குளிக்கணும்டா. என்னடா வெயில் இந்த வெயில் வெளுக்குது. டேய், ஓனர் கால் பண்ணுறேன்டா. அண்ணா சொல்லுங்கண்ணா. எங்கப்பா இருக்கீங்க? ஆதிக்கு ஃபோன் போட்டா கால் போகவே மாட்டேங்குது. அண்ணா, அவனுக்கு ஃபோனில் டவர் இல்லைண்ணே. அப்படியா? டேய், உனக்கு ஃபோன் பண்ணாராண்ணா? ஃபோனில் டவர் இல்லைடா. நீ பேசுறியா? ஹலோ அண்ணா, ஆதிகிட்ட ஃபோன் கொடுக்குற, பேசுங்க. சரிண்ணா. சரிப்பா, எங்க ஊருக்கு போயிட்டீங்களா? இல்லைண்ணா, இப்போ தானே போயிட்டுருக்குறோம். எப்படி சாயந்தரம் ஆடுன்னு நினைக்கிறேண்ணா. அண்ணா, புகழ் கிளம்பிட்டாண்ணா. அவன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னமே கிளம்பி போயிட்டான்பா. நானும் பத்திரிக்கை கொடுத்துட்டு டயர்டா இருக்குன்னு கடையை சாத்திட்டு போயிட்டு. சரிண்ணா. ஆதி, பணத்தை ரெடி பண்றீங்கல்ல? உங்களை நம்பி தான்பா இருக்கேன். அண்ணா, அதெல்லாம் பணம் ரெடி பண்ணிடும்ண்ணா. நாளைக்கு சாயந்தரம் பணம் கிடைச்சிரும். நீ கவலைப்படாமல் கல்யாணம் வேலையை பாருங்கண்ணா. சரிப்பா, பார்த்து போங்க. என்ன சொன்னார்? அவர் நம்மளை நம்பி தான் வேற யார்ட்டையும் பணம் கேட்காம இருக்காராம். ஒழுங்கா நம்ம வீட்டுக்கு வந்து காசு தரேன்னு சொல்லப்பே அவர் வாங்கியிருக்கலாம். இப்போ இது அவருக்கெல்லாம் தேவையா? இவனோட உருட்டிட்டு போயிட்டே இருக்கான். ஆமாம், அந்த ஆள்கிட்ட என்னன்னு கேள்றான். பிரதர், கடை இவ்வளோ உள்ள இருந்தால் எவன் பிரதர் பஞ்சர் பார்க்க வருவான்? நானே இந்த ரோட்டு புதுசுங்க. தோப்பில் மூட்டை எடுத்தா வந்தேங்க. நான் வண்டி எடுத்துட்டு வர சொல்லிட்டேனுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, மாட்டிக்கிட்டேன். அந்த ஆளே புதுசாண்டா. ஆமாம். பிரதர், இங்கே இந்த ரோட்டுக்கு போகிறதுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் வரும்? வருங்க 3-3.5 கிலோமீட்டர் வருங்க. டேய், என்னடா 3-3.5 கிலோமீட்டர் வரும்ன்றான்? இங்கே எவனா கழுத்தெடுத்து போட்ட கூட எவனுக்கும் தெரியாது போல. எந்த தைரியத்தில் பஞ்சர் கடை இவ்வளோ உள்ள தள்ளி வச்சிருக்கானுங்க இவனுங்க? பைபாஸில் பஞ்சர் ஆனால் பக்கத்தில் வேறு கடல் இல்லை. அந்த தைரியம் தான். கொஞ்சம் வேகமாக போகிறது ஆடி.
டேய் தீனா மோட்டர் போடுறேன். சரிண்ணே. பட்டாணி துண்டு எடுத்துடா. என்னண்ணா மறுபடியும் சட்டையில் காக்காப்பியா? டாடா ஏசி எங்கடா வந்துட்டு இருக்கு? அதை வந்துட்டு இருக்குண்ணா. மூட்டை எத்தனத்தும் காசை வாங்கிடு, பாக்கி வைக்காத. சரிண்ணா. டேய் தீனா அண்ணா டீ குடிச்சியா? குடிச்சிட்டேன். அண்ணா தாசன் எங்கண்ணே ஆளே காணோம். ஏன் கேட்குற? இல்லைண்ணா போய் ரொம்ப நேரம் ஆச்சு, அதான் கேட்டேன். வந்தது நீயே கேளு. சரி. வாங்க, வண்டி ரெடி ஆயிடுச்சு. வாங்க. எவ்வளோ ஆச்சு? 150. தேங்க்ஸ். பட்டாணி டேய் நீ தீனாவும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துருங்க. சரிண்ணா. டேய் தீனா. அண்ணா என்னடா ரெண்டு பேரோட காதல் எப்படி அநியாயமா பிரிச்சு கல்யாணத்தை நிறுத்தினது சாதனை பேசிட்டு ஏதோ பேசுங்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட பேசல. இப்ப உங்களுக்காக ஒரு பாட்டு வருது, இப்ப கேட்போம். பாய். டேய் தீனா, சாங் கொஞ்சம் சவுண்ட் வைடா. இல்லைண்ணா ஃபோன் வந்துச்சு, குறைச்சா ஏற்றவே மாட்டேங்கிற. சாப்பிடாம போலாமா? போகலாண்ணே. பஞ்சர் பார்க்க ஆளுங்க வந்துட்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்தோடனே சொல்லிட்டு போயிடுவோம். சரிண்ணே. டேய் பட்டாணி அண்ணா, அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை டீ குடிக்கலன்னா நம்ம மயங்கிடுவோம்ல. ஆமாண்ணா. தாஸ் வந்து பார்க்கும்போது டீ இல்லைன்னு வை, கிழிச்சிருவான். இங்கே எவனாவது என்னை கேட்காம இதை பண்ணிங்க தொலைச்சிருவேன். போ. சரிண்ணா. போகிற போக்க பார்த்தா நேரம் வீட்டு வாசல் தான் போய் நிப்பாட்டிருப்பான் போல. ஒரு வழியாக வந்துட்டோம், வாடா. பஞ்சர் கடையே டேய் தியாகு, ஏன்டா இவ்வளோ லேட்டு? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறதுக்காக? இவங்களை ஏற்றிட்டு அப்புறம் பைபாஸ் போய் இன்னொருத்தர் ஏற்றிட்டு வரதான் லேட் ஆயிடுச்சுண்ணே. அது இல்லாமல் வண்டி வேற வர வழியில் நின்றுருச்சு. போதும் ஆயிடுச்சு. அவ்வளோதானே? அது என்னன்னு சொல்லு, நான் பையன்கிட்ட சொல்லி சரி பண்ணிக்கலாம். அதை எங்கள் ஓனை பார்த்து பாரு. மறந்துட்டேன். இந்த வண்டிக்காரன் வர வழியாக சாப்பாட்டுக்கு இறங்கிட்டான். சரி, நானும் லேட் ஆகிடுச்சுன்னு இடத்த சொல்லிவிட்டு கிளம்பி வந்துட்டேண்ணே. மண்டோடு வந்துட்டு உனக்கு கால் பண்ணுற சொல்லியிருக்கானே, பார்த்துக்கோண்ணே. சரி வரட்டும், பார்த்துக்கலாம். அண்ணா
எங்கே போகிறீங்க? எனக்கு ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. லோடு ஏற்ற வந்தேன்னா வண்டி ஏற்ற விட்டீங்க. அப்புறம் ஓனை கேட்டால் உங்களை தாங்க சொல்லுவேன். டே இருறா மூச்சு விடாமல் பேசிகிட்டே இருக்க. பிரதர் அப்படியே வந்தீங்கன்னா இந்த வண்டி இறக்கிடலாம். நாங்கள் இங்கே பிடிங்க, இதை பிடிங்க. மெதுவா. ரெண்டு வண்டி இறக்கி விட்டானுங்க. இதெல்லாம் நம்ம வேலையா? பிரதர் நான் சாப்பாடு வாங்க போகிறேன். உங்களுக்கு எதாவது வேணா சொல்லுங்கள், வாங்கிட்டு வரேன். அப்புறம் வண்டியை போயிட்டு வந்து ரெடி பண்ணி தட்டா? டேய் புகழ் ஃபோன் பண்ணி இங்கே வரான்னு கேளு. ஒரு நிமிஷம் பிரதர் கேட்டு சொல்லு. ஓகே தினா பைக் எடுத்துடுடா. வரண்ணே. டேய் டவர் கிடச்சதே இல்லையாடா? டேய் என் மொபைலுக்கு இங்கே கிடைக்கலடா. பிரதர் நீங்கள் போயிட்டு வந்துடுங்க, நாங்கள் இங்கே வெயிட் பண்ணுறோம். ஃப்ரெண்டு ஒருத்த வரணும். ஓ அப்படியா? ஓகே பிரதர். ஆமாம் நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பாடலாம் சொல்லுங்கள், சாப்பாடு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். என்னடா சாப்பிட்றலாமா? சரி போய் வாங்கிட்டு வர சொல்லு. சரி. சைடிஸ் எதாவது வேணுமா? நான் சரக்கு அடிக்கணும். சரி பிரதர் வேணா சொல்லுங்கள் பிரதர், அதையும் வேணா வாங்கிட்டு வந்துடலாம். சும்மா சொன்ன பிரதர், கோச்சிக்கிறேன். சாரி பிரதர். டேய் எங்கே போகிறீங்க? ட்ரௌசரையும் சட்டையும் பார்த்தியா? வாங்க வந்து மூட்டை ஏற்றிட்டு போங்க. உங்கள் வேலையை தானே எனக்கு லேட் ஆச்சு. என்னடா அவன்? என்னடாண்ணா வாங்கண்ணே, 2 பேரும் ஆளுக்கு ஒரு கைப்பிடிச்சி 2 நிமிஷம் வேலை தான். வாங்கண்ணே, அட வாங்கண்ணே. வாங்கண்ணே ஏற்றி விட்டே போகலாம். பிரதர் அப்படியே வந்து ஒரு கை பிடிச்சிங்கன்னா இவனை அமுச்சு விட்டு அப்படியே நானும் போய் சாப்பாடு வந்துடுவோம்ல. வேறு பார்த்து முட்டை ஸ்டேஷன். பிரதர் வாங்க பிரதர், யோசிக்காதீங்க. அண்ணா இல்லைண்ணே, இங்கே மூட்டை ஏற்றிக்கிட்ட ஆள் இல்லைண்ணே, அதான் லேட் ஆயிடுச்சு. அவ்வளோதாண்ணே. இந்த இதோ கிளம்பிடுவேண்ணே, இன்னும் கொஞ்சம் நேரத்தை கிளம்பிடுவேண்ணே. சரிண்ணே. சரிண்ணே. பார்த்தியா செவத்தோட்டத்தில் காலை தூக்கி நிற்கிற நாய் மாதிரி? இல்லைண்ணே. ஏய் ஒரு நிமிஷம்ண்ணே. அதெல்லாம் முடியாது, கீழே இறங்கு. உனக்காக தான் நாங்கள் சாப்பாடு கூட வாங்க போவோம், வேலை பார்த்துட்டு இருக்கோம். நீ என்னடானா உன் பாட்டு நின்று ஃபோன் பேசிகிட்டு இருக்க? அண்ணா இந்த கிளம்பிட்டேண்ணே. என்னண்ணா ஓனர்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது? உனக்காக தானே எல்லாரும் சேர்ந்து மூட்டை தூக்கிட்டு இருக்கோம். நீ பாட்டு நின்று ஜாலியாக ஃபோன் பேசிகிட்டு இருக்க. நான் பொம்பளை பிள்ளை கிட்டே பேசிகிட்டு இருக்கேன், ஓனர்கிட்ட பேசிகிட்டு இருக்கேண்ணே. டேய் நீ ஓனர்கிட்ட பேசுன பொம்பளை பிள்ளை கிட்ட பேசுறேன்னு எனக்கு பரவ தெரியும். மூட்டை வந்து மூட்டை தூக்குடானா? ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. எங்கள் அண்ணன் கத்துவார். எடுத்து வச்சுட்டு கிளம்புடா. வண்டி எடுத்துட்டு வந்துருக்க கூடாது. இதெல்லாம் வச்சு ஓனர் வேலை நமக்குன்னு வந்து சேருது பாரு. அடுத்து ஏதோ தூக்கு கொடுக்குறோம். அதான் முடிஞ்சிச்சு. ஆமாம் நீ இப்படி தான் சொல்லுவேன். அப்புறம் முதல்ல என்ன? டேய் ஒரு நிமிஷம் பிரதர், அந்த டிரைவர் நாய் காலை தூக்கி நின்று ஃபோன் பேசிட்டு இருந்தால, அப்போ ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு. ஒரு காலத்தில் நாய்ங்களாம் ஒழுங்காக நின்று தான் பிரதர் ஒன்றுக்கு போச்சுங்க. திடீர்னு ஒரு நாள் ஊருக்குள்ளே சரியான மழை, காற்று அப்படி ஒரு காற்று. அந்த நேரம் பார்த்து ஒரு நாய்க்கு செம்ம அர்ஜென்ட்டாக முட்டிக்கிச்சு. அந்த மலையிலே நினைச்சுக்கிட்டு ஒரு செவுத்தோரமாக நின்று ஒன்றுக்கு போயிட்டு இருக்கும்போது பாவம் அந்த நாய் பாதி ஒன்று கூட போல. அந்த செவுறு அடிஞ்சு அந்த நாய் மேலே வந்து அந்த நாய் ஸ்பாட்லேயே அவுட்டு. அடுத்த நாளே ஊரில் இருக்க எல்லா நாய்களும் ஒரு மீட்டிங் ஒன்று போட்டுச்சுங்க. இனிமேல் வெயில் அடித்தாலும் சரி மழை பெஞ்சாலும் சரி எந்த செவுத்தோரத்துல இருந்து ஒன்றுக்கு போனாலும் ஒரு காலால் முட்டு கொடுத்துட்டு தான் போகணுன்ற முடிவு எடுத்துச்சுங்க. அப்போ இருந்து இப்போ வரையும் எல்லா நாய்களும் ஒரு காலத்துக்கு தான் போகுதுங்க. முட்டா நாய்ங்க. பிரதர் கதை எப்படி பிரதர்? சூப்பர் பிரதர். இதுக்கப்புறம் இது எங்கேயும் வெளியே சொல்லிடாத. வாங்கண்ணே போகலாம். டேய் திரும்பி பக்கம் வாடா, இன்னொரு கதை எதாவது சொல்லிட்டு போகிறான். நல்லா சொன்னான் கதை. நல்ல வேலை இந்த கதையை நாம கேட்டோம். ஏதாவது நாய் கீ கேட்டுருந்துச்சு வை, செவிடு வந்து செத்தாலும் பரவாயில்லன்னு ஒழுங்கா நின்று சும்மா இருடா. சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். ஆமாம் இதியா சும்மா ஆள் நடம் மட்டுமே இல்லாமல். டேய் நம்ம இங்கே தான் இருக்குன்னு புகழுக்கு வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிடுறா. அப்புறம் அந்த கடை நம்பர் அனுப்பிச்சிடு. நம்ம கால் வராட்டி உங்களுக்கு கால் வரும். அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சிங்க வந்துடுறா. டேய் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடா. நாங்கள் பஞ்சர் கடையில் தான் இருக்கோம். நீ மேல்மருத்துவம் தாண்டினோடனே ஒரு டோல் பிளாஸா வரும். அது தாண்டி வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு பஞ்சர் கடை நம்பர் ஒன்று இருக்கும். அது ஃபோன் பண்ணிட்டு வந்துரு. ஏன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணாத, எங்களுக்கு டவர் சுத்தமாக எடுக்கல. டேய் அமிச்சாச்சுடா, ஆனால் சார்ஜ் தான் இல்லை. தான் இங்கே இருக்குல்ல. டேய் ஏதோ சொல்ல போகிறேன் கேட்டு போடுறான். கேட்டால் சொல்லிக்கலாம்டா. டேய் என்னடா நீ சார்ஜ் பார்த்து நம்ம கேட்பாங்க.
டேய் பம்பு செட்ரா. ஆஹா டேய் ஊர்ல தான் போய் குளிக்கலாம்னு நினைச்சேன். பார்த்தா இப்போ எங்கடா போற? டேய் டேய் குளியில போட்டு வந்துடுறேன். டேய் கேட்டு புள்ளிடா, ஏதாவது சொல்ல போறானுடா. ஏய் விக்கி நில்றா. டேய் என்னடா நீ? டேய் நில்றா. டேய் டேய் ஏதாவது சொல்ல போறானுடா. சொல்லிக்கலாம் விட. ஏய் ஏய் லூசு கம்னர்ரா. டேய் விக்கி என்னடா இங்கே பஞ்சர் ஓட்ட வந்தீங்களா குளிக்க வந்தீங்களா? அண்ணா சாரிண்ணா, தண்ணியை பார்த்தோன்னே இறங்கிட்டோண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. டேய் என்னடா நீ? நம்ம ரேடியோ வில்லேஜ்க்கு ஒரு முக்கியமான கெஸ்ட் வந்திருக்காங்க. நம்ம அந்த கெஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? டேய் என்னடா ஃபோன் எடுக்க மாட்டீங்க? சரி ஓகே, இன்னும் 1.5 மணி நேரத்தில் நான் மேல்மருவத்தூர் வந்துடுவேன்டா. நீங்கள் சொன்ன ஸ்பாட்டுக்கே வந்துடுறேன். ஒரு ஜூஸ் கொடுங்க. யார் வேணும்? கூட நல்லா வந்துருக்கலாம். பஞ்சர் ஓட்ட வந்திருக்காங்க. அங்கே என்ன பண்ணுறீங்க? சும்மா உட்காந்துருந்தோண்ணா. ஃபோட்டோ எடுத்துருந்தோண்ணா. யார்கிட்ட எடுத்த? கேட்க யாரும் இல்லை, அதான் ஃபோட்டோ எடுத்தோம். டேய் சும்மா வர்றோம். சாரிண்ணா, இடம் நல்லா இருந்தது, அதான் ஃபோட்டோ எடுத்து டெலீட் பண்ணிடுறோண்ணா. முன்னாடி கேட்காம குளிச்சிங்க, இப்போ கேட்காம ஃபோட்டோ எடுக்கிறீங்க. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? சாரிண்ணா. தாசு வா, எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு. சரிண்ணா. அங்கேயே பார்த்துட்டு இருக்க, வாடா. அவன் பொண்டாடி கூட ஃபோட்டோ எடுத்தான். இந்த இடம் நல்லா இருக்கேன்னு ஃபோட்டோ எடுத்தா சும்மா அப்படியே இந்த இடத்த பேத்து எடுத்துட்டு போகிற மாதிரிலாம் பார்க்குறான். டேய் அவன் இடத்துல அவனுக்காக ஃபோட்டோ எடுத்தா அப்படி தான் முறை செய்வான். அதுக்குன்னு ஃபோட்டோ டெலிட் பண்ணுன்னு சொன்னால் டெலிட் பண்ண போகிறோம். சரி விட்றா. டேய் அப்படிலாம் விட முடியாது. நீ ஃபோட்டோ டெலிட் பண்ணா அவள் தான் சொல்லிட்டேன். சரிடா, நான் டெலிட் பண்ணல, விட்றா. தேவையில்லாமல் அவனுள்கிட்ட டென்ஷன் ஆகுறா. அப்புறம் டென்ஷன் ஆகாம பின்னா அவனுக்கு முறைச்சா திரும்ப நமக்கு பிரச்சனை ஆகிடாதா? அங்கே பாரு சாப்பாடு வந்துச்சு, நம்ம சாப்பிட்டு முடிக்கிறதுல அவன் பஞ்சர் ஓட்டி. பஞ்சர் ஓட்டிட்டு போகிற வரைக்கும் சும்மா இருறா. கூட பேசி காண்டாயிட்டாரு. பிரதர் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுங்க பிரதர், நாங்கள் ரொம்ப தூரம் போகணும். பிரதர் சாப்பிட்டு ரெடி பண்ணி தரேன் பிரதர். எவ்வளோ நேரம் ஆகிட போகுது பிரதர்? பஞ்சர் விட்டு அப்புறமா சாப்பிடுங்க பிரதர். எங்க 2 யாரோ வரணும்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே கிளம்புறீங்க? அவனை நாங்கள் போகிற வேலை பார்த்துக்குறோம், முதல்ல நீங்கள் வேலையை பிரதர் கொஞ்சம் கோச்சிக்காம சீக்கிரம் பண்ணி கொடுங்க பிரதர். டேய் ஏன்டா கெஞ்சுற? டேய் நான் கெஞ்சலா, நீ கொஞ்சம் கம்னர்றா.
அண்ணா நீங்கள் போங்கண்ணே, நான் பார்த்துக்கிறேன். அண்ணா நீங்கள் போய் சாப்பிடுங்கண்ணே, நீங்கள் வரத்துக்குள்ளே வண்டி ரெடியாக இருக்கும். சரிப்பா. அண்ணா சாப்பாடு ரெடி. பின்னாடி வாடா. இந்த வரணும். ஏய் தாசுக்கு டீ எடுத்துடா. சரிண்ணா. அங்கே தான் உட்காந்து நிற்போம், முடிச்சு கூப்பிடுண்ணா. சரி. நாங்கள் போனோன்னே சாப்பிட போயிடாத. டேய் தீனா. அண்ணே இவனுங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதே பெரிய விஷயம். பெரிய இவனுங்க மாதிரி பேசுறானுங்க. அண்ணே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். அண்ணே அது டூல்ஸு கொஞ்சம். டேய் போயிட்டு வந்து எடுத்துட்டா.